வணக்கம் மேம். வணக்கம். உங்ககிட்ட தான் பேசுறேன். எனக்கு உங்களோட ஹோட்டல்னு எனக்கு தெரியாது. It was highly recommended. Especially this high fiber soup. High on fiber. High on fiber soup. ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சுக்கினி, மஷ்ரூம், ப்ரோக்கோலி. ஆனா இதுல மஷ்ரூம் இல்ல. உங்களுக்கு போடல, நீங்க வேணாம்னு சொன்னதுனால. ஆக்சுவலி ஹை ஆன் ஃபைபர் வந்து மஷ்ரூம், ப்ரோக்கோலி எல்லாம் பெஸ்ட்ங்கறனால. சுக்கினின்னு அந்த ஒன் கைண்ட் ஆஃப் குக்கும்பர் கைண்ட் கிரீன் கலர் எல்லோ. ஆமா, சுக்கினி எல்லாம் ஆட் பண்ணி. எப்படி பாயில் பண்ணி இல்ல பட்டர்ல சாட்டே பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணியில போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பால் அந்த கிரீம் பேஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் உப்பு சால்ட். I wanted one main clarification. இப்போ மில்லட்ஸ் வந்து அதுக்கும் கினோவாக்கும் என்ன ஆக்சுவலி டிஃபரன்ஸ்? சேம் தான். கினோவா வந்து சவுத் அமெரிக்கா அந்த சைடு விளையிற கிரெயின். அதான் நம்ம இதை திணைன்னு சொல்றோம். ஆல்மோஸ்ட் அது எல்லோஷா தான் இருக்கும். அதனால மோஸ்ட்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ராப்பர்லிங்க போரிஜ் மட்டும் பண்ணிக்கிறாங்க, சூப் மாதிரி பண்ணிக்கிறாங்க பாலில. நம்ம வந்து அந்த இதையே நம்ம என்ன பண்றோம், உப்புமா பண்றோம். அதனால அதுலயே சக்கரை பொங்கல் பண்றேன். கிளியில சாப்பிட்டுருக்கீங்களா? செவ்வாய்க்கிழமை சக்கரை பொங்கல் யூனிவர்சிட்டியில இனோவா வந்து அங்க உள்ள மில்லட் அவ்வளவுதான். தட் ஆல்சோ மில்லட், இது ஆல்சோ மில்லட். ஆனா அங்க விளையிறதுனால இங்க ரொம்ப ரேட் சொல்றாங்க. ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? ஏதாவது மில்லட் ஹீட் த பாடி அப்படி ஒன்றும் இல்லை. ஹீட் த பாடிங்கிற சென்ஸ் ஐ டோன்ட் ரியலைஸ். So it is just the same benefits. Same benefits. அப்படி இல்லை, இங்க வந்து கொஞ்சம் 2 hours 3 hours சோப் பண்ணிட்டு அப்புறம் சமைச்சு get all. அமரந்த் கூட ஒண்ணு. அமரந்த் வந்து நம்ம தண்டு கீரை இருக்கு இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய பவுடர். அதுல கூட நாங்க வந்து அமரந்த் பவுடர் போட்டு கூட சில குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்றோம். அமரந்த் பவுடர் யார் யூசிங்? அமரந்த் பவுடர் அந்த அது வந்து தண்டன் கீரைன்னு சொல்றோம் இல்லையா, அது குஜராத் பக்கம் எங்க விளையும். அதை காய வச்சு பண்ற பவுடர் தான் அமரந்த் பவுடர். சரி சரி, ஓகே. I wanted a clarification on this because I'm planning to go on a super diet now from today. Okay. That's why it's so millets both ரெண்டு வகையும் சாப்பிடலாம். அதுலயே நீங்க என்ன பண்ணீங்களான்னா don't consume same millet every day. அது இல்லாம if you want to really get benefit of millets means not supposed to cook mostly. ரொம்ப குக்கு அது குழஞ்சி அந்த பொங்கல் மாதிரி சாப்பிடுறத விட லைட்டா பாயில் பண்ணிட்டு ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரியோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சுகர் லெவல் வந்து சுகர் ஸ்பைக் ஆகாது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கார்ப்ஸ் தான் மாவு சத்துன்னு சொல்றோம். மில்லட்லயும் மாவு சத்து இருக்குது, நார்மல் ரைஸ்லயும் மாவு சத்து. சோ வாட்ஸ் த யூஸ் ஆஃப் இட்? இப்ப நீங்க வந்து ரொம்ப குழைச்சி ரசம் சாதம் மாதிரியோ பொங்கல் சாதமோ சாப்பிட்டீங்கன்னா குயிக்கா உங்களுக்கு வந்து பிளட் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால எல்லாரும் என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா உப்புமா மாதிரி பண்ணிக்கோங்க. அதுல லைட்டா வேக வச்சுட்டு அதாவது ரொம்ப மேஷ் பண்ணி ஓவர் குக் ஆகிட்டா அது வந்து சடனா நம்ம கோர்ஸ். இப்போ வந்து நம்ம இதுல இன்னைக்கு என்ன கிழமை, டியூஸ்டேல நம்ம கொத்தமல்லி சாதம் பண்ணிருக்கோம். பார்த்தேன். அது வந்து உங்களுக்கு வந்து ட்ரையா தான் இருக்கும். மகாலட்சுமி கொத்தமல்லி சாதம் ஒரு பவுல் எடுத்துட்டோமா. அது வந்து என்ன பண்ணுவோம்னா நாங்க வந்து குக்கர்ல பிரியாணி பண்ற மாதிரியே அந்த பேஸ்ட் எல்லாம் தனியா பண்ணி அதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்குவோம். இது வந்து நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணல, குக்கிங் வந்து ஓவர் ஆகல. யூ கேன் ஃபைண்ட் அவுட். அது வந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து இது கொத்தமல்லி சாதம் சின்ன பவுல் எடுத்துவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி மோஸ்ட்லி இதெல்லாம் சொல்றாங்க. என்னன்னா இந்த இட்லி தோசையை விட மாவு அரைச்சி இட்லி தோசை பண்ணாம அதே நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அடை மாதிரி பண்ணலாம். ஓஹோ, அரைச்சி இது இந்த சூர்யால எல்லாம் பார்த்தேன். இந்த அடை வந்து இந்த ரெடிமேட் மில்லட் அடை மிக்ஸ்ன்னு இப்ப எங்கிட்ட இருக்கு, ரேட்டா வாங்கிக்கோங்க. நாங்க வந்து சரி லேப்ல டெஸ்ட் கொடுத்து என்ன பண்ணிருக்கேன், ரெடி மிக்ஸ் இங்கே இருக்குது எடுத்துக்கோங்க. அந்த அடை மிக்ஸ் வந்து 1க்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சுட்டு உப்பு எல்லாம் சேர்க்கணுமா? அதுல அதுல உப்பு இருக்குது. இந்த பாருங்க இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பூன் எடுத்து வராம இந்த மாதிரி நீங்க சூப் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அவ்வளவு ஜாஸ்தி வராது. அதே மாதிரி மாவு இப்பெல்லாம் சொல்றாங்க பேசிக்ஸ் வந்து நான் எல்லா நேரமும் மில்லட் தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வந்து சுகர் கம்மியாகல அல்லது உடம்புக்கு அவங்க ரீசன் வந்து என்னன்னா இப்போ இட்லியோ தோசையோட அதை அரைச்சிட்டாங்க இல்லையா, ஒன்ஸ் இட்ஸ் அரைச்சி திரும்ப நீங்கள் கன்சியூம் பண்றப்ப அந்த சுகர் வந்து ஹை லெவல் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம வந்து உதிரா இருப்பாங்க சிங்கிள் கிரைன் தெரியும்.
இது வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் வராது. ப்ளஸ் கொத்தமல்லி, நார்மலாக கரியேட்டர் லீவு, கறி லீவ்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஹீமோகுளோபின் ப்ளஸ் எல்லாமே நல்லது. அதோட சேர்ந்து மில்லட்ஸ் சேரப்போ ஒன்றாங்க. ஓ சரி சரி. நைட்டு வந்து உப்புமா மாதிரி மில்லட்ஸ்லயே எது பெஸ்ட் வெரைட்டி நீங்க எது ரெக்கமெண்ட் இல்லை எப்படி அப்படி சொல்ல முடியாது. நான் வந்து என்ன பண்றேன், நீங்க ரெஸ்டாரண்ட்ங்கிறதுனால இந்த வெரைட்டிஸ்க்கு போடுவோம் இல்லைன்னு சொல்லுங்க. வரகு இது வந்து வரகு. ஆமா வரகு. நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்றதா நீங்க வந்து சாமையில பண்ணிக்கலாம். உப்மாக்கு எது சூட்டபிள்? உப்மாக்கு வந்து எல்லாமே இருக்கு. நாளைக்கு வந்து எல்லா சைடு நாங்களும் உப்மா மிக்ஸ் வச்சிருக்கோம், நாங்க வந்து சாமையில வச்சிருக்கோம். இப்போ நீங்க எந்த ரவையாலும் உப்மா பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டா தண்ணி வச்சிருந்ததுனால உங்களுக்கு வந்து உப்மா வந்து பெஸ்ட். அப்படியா? உப்மா, அடை இந்த மாதிரி வெரைட்டியா ரைஸ் மிக்ஸ் வாங்கிக்கிறோம். உப்மா மிக்ஸ் இருக்குது, அடை மிக்ஸ் இருக்குது. அப்புறம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட நம்ம வந்து மில்லட்லி இது உள்ள சாம்பார் சாதம் மாதிரியே உங்களுக்கு வரும். நோ நீட் டு பை த ரைஸ், நோ நீட் டு சூப் த ரைஸ், நோ நீட் டு பருப்பெல்லாம் கூட வேக வைக்க வேண்டாம், மசாலா அரைக்க வேண்டாம், புளி ஊற வைக்க வேண்டாம். ஒரு பேக்கெட்லயே அரிசி, பருப்பு, காயை தவிர புளி, சாம்பார் மசாலா எல்லாமே இருக்கு. நீங்க ஜஸ்ட் குக்கர்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி வதக்கிட்டு எண்ணெய் காயை வதக்கிட்டு சப்போஸ் இந்த ஒரு கப் இந்த மெஷர்மெண்ட் திங்க் இஸ் 1 கப், இதுக்கு 1 கப் எடுத்தீங்கன்னா 4 கப் தண்ணி போட்டு குக்கரை மூடிட்டீங்கன்னா 3 விசில் ஆஃப் பண்ணிட்டு மேஷ் பண்ணிட்டு if you want you can add little ghee. அப்ப பியூர் நம்ம ஹோட்டல் நம்ம இங்க என்ன பண்றோமோ அந்த மாதிரி அதே ஃபிளேவர் சாம்பார் சாதம். அப்போ உங்களுக்கு வந்து மில்லட் நீங்க வந்து தேட வேண்டாம். அதை எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறீங்க? நாங்க வந்து ப்ரீவியஸ் நைட் ஊற வச்சுதான் காய வச்சு உங்களுக்கு வறுத்து தான் இதை ரெடி மிக்ஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ நீங்க வந்து அரிசியை ஊற வைக்கவோ, அரிசியை களைய வைக்கவோ, பருப்பு எவ்வளவு போடணும், அதில் புளி ஊற வைக்கணும், சாம்பார் மசாலா எதுவுமே இல்லை. அதை வந்து சிங்கிள் கிரைண்ட் தெரியும். இது வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் வராது. ப்ளஸ் கொத்தமல்லி, நார்மலாக கரியேட்டர் லீவு, கறி லீவ்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஹீமோகுளோபின் ப்ளஸ் எல்லாமே நல்லது. அதோட சேர்ந்து மில்லட்ஸ் சேரப்போ ஒன்றாங்க. ஓ சரி சரி. நைட்டு வந்து உப்புமா மாதிரி மில்லட்ஸ்லயே எது பெஸ்ட் வெரைட்டி நீங்க எது ரெக்கமெண்ட்? எப்படி அப்படி சொல்ல முடியாது. நான் வந்து என்ன பண்றேன், நீங்க ரெஸ்டாரண்ட்ங்கிறதுனால இந்த வெரைட்டிஸ்க்கு போடுவோம் இல்லைன்னு சொல்லுங்க. வரகு இது வந்து வரகு. ஆமா வரகு. நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்றதா நீங்க வந்து சாமையில பண்ணிக்கலாம். உப்மாக்கு எது சூட்டபிள்? உப்மாக்கு வந்து எல்லாமே இருக்கு. நாளைக்கு வந்து எல்லா சைடு நாங்களும் உப்மா மிக்ஸ் வச்சிருக்கோம், நாங்க வந்து சாமையில வச்சிருக்கோம். இப்போ நீங்க எந்த ரவையாலும் உப்மா பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டா தண்ணி வச்சிருந்ததுனால உங்களுக்கு வந்து உப்மா வந்து பெஸ்ட். அப்படியா? உப்மா, அடை இந்த மாதிரி வெரைட்டியா ரைஸ் மிக்ஸ் வாங்கிக்கிறோம். உப்மா மிக்ஸ் இருக்குது, அடை மிக்ஸ் இருக்குது. அப்புறம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட நம்ம வந்து மில்லட்லி இது உள்ள சாம்பார் சாதம் மாதிரியே உங்களுக்கு வரும். நோ நீட் டு பை த ரைஸ், நோ நீட் டு சூப் த ரைஸ், நோ நீட் டு பருப்பெல்லாம் கூட வேக வைக்க வேண்டாம், மசாலா அரைக்க வேண்டாம், புளி ஊற வைக்க வேண்டாம். ஒரு பேக்கெட்லயே அரிசி, பருப்பு, காயை தவிர புளி, சாம்பார் மசாலா எல்லாமே இருக்கு. நீங்க ஜஸ்ட் குக்கர்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி வதக்கிட்டு எண்ணெய் காயை வதக்கிட்டு சப்போஸ் இந்த 1 கப் இந்த மெஷர்மெண்ட் திங்க் இஸ் 1 கப், இதுக்கு 1 கப் எடுத்தீங்கன்னா 4 கப் தண்ணி போட்டு குக்கரை மூடிட்டீங்கன்னா 3 விசில் ஆஃப் பண்ணிட்டு மேஷ் பண்ணிட்டு if you want you can add little ghee. அப்ப பியூர் நம்ம ஹோட்டல் நம்ம இங்க என்ன பண்றோமோ அந்த மாதிரி அதே ஃபிளேவர் சாம்பார் சாதம். அப்போ உங்களுக்கு வந்து மில்லட் நீங்க வந்து தேட வேண்டாம். அதை எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறீங்க? நாங்க வந்து ப்ரீவியஸ் நைட் ஊற வச்சுதான் காய வச்சு உங்களுக்கு வறுத்து தான் இதை ரெடி மிக்ஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ நீங்க வந்து அரிசியை ஊற வைக்கவோ, அரிசியை களைய வைக்கவோ, பருப்பு எவ்வளவு போடணும், அதில் புளி ஊற வைக்கணும், சாம்பார் மசாலா எதுவுமே இல்லை. அதை வந்து யூஸ் பண்றதுக்காக. ஏன்னா எல்லாரும் வர்றவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எங்க ஏரியா கிட்ட வாங்க, எங்க ஏரியா கிட்ட வராங்கன்னா எல்லா ஏரியாலும் நம்ம போக முடியும். ஸோ நீ எங்கிட்ட சாப்பிட்றப்ப வாங்க, மற்ற நேரத்தில் காலைல உப்புமா பண்ணிக்கோங்க, அடை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட என்ன பண்ணிட்டேன், இட்லி தோசை மாதிரி R&D முடிஞ்சிச்சு. இப்போ இது பண்ணிட்டுருக்கேன், லேப் டெஸ்ட்லாம் வந்துச்சு. நீங்க இட்லினா நம்ம நார்மலா ஊற வச்சு பண்ணுவீங்கல்ல, இப்ப நான் உங்களுக்கு 1 டம்ளர் மாவு கொடுத்துட்டேன்னா அதுக்கு 1.25 டம்ளர் தண்ணி போட்டு நைட்டு நீங்க கரைச்சி வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பர்மெண்டேஷன் வந்துடும். நீங்க இட்லியா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இட்லியை சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிட ஜெனரலா சொல்றேன். ஏன்னா சில பேர் வந்து ரெடி மிக்ஸ் மாவு வாங்குறாங்கல்ல, மாவுல தயிர் சேர்க்கறாங்க. தயிர் சேர்க்காம நேச்சுரலா இட்லி பிடிக்கிறதுலாம் அந்த மாதிரி நான் பண்றேன். ஓகே ஓகே. ஸோ நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க மில்லட்ஸ் மேல. அதான் மில்லட்ஸ்ல அந்த மில்லட்ஸ் சாப்பிடலாம். என்னன்னா ஒரு நீங்க வீட்லயே குக் பண்ணுவீங்கன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ் சோக் பண்ணிட்டு
அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து பெஸ்டிசைட்ஸ் எதுவும் போட மாட்டோம். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா மில்லட் சோப் பண்ணணுமா? ஆமா, மில்லட் சோப் பண்ணா உங்களுக்கு அந்த 3-4 ஹவர்ஸ்க்கு மேல சோப் பண்ணா உங்களுக்கு பெட்டர் டு. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு நீங்க சோப் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சோப் பண்ணி சோப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்னன்னா சில பேர் சொல்றாங்க ஓவர் நைட் சோப் பண்ணணும் சொல்றாங்க. அது வந்து குக் பண்றதுக்கு ஈஸியும் கிடையாது. அந்த நியூட்ரியன்ஸ் வந்து தென் யூ கேன் அப்சர்வ். இப்போ ஒரு ஃபுட் எடுக்கிறோம்னா அந்த ஃபுட்டோட பாசிட்டிவ் வந்து உடம்பு போகணும் இல்லையா? சப்போஸ் நம்ம அதை வந்து நமக்கு வரக்கூடிய இது அதை அழிச்சிடக்கூடாது பெனிஃபிட். அதுக்காக இதை ஊற வச்சா இந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே போய் சேரணுங்கிறதுக்காக 4 hours மினிமம். இந்த இங்கிலீஷ்ல ஃபாக்ஸ்டெயில் வந்து திணை. அதுவும் நீங்க சொன்ன கினோவும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். நம்ம வந்து எல்லோ கலர்ல இருக்கும், அங்க வந்து லைட் கலர்ல ஷைனியா இருக்கும். அவங்க வந்து போரிச் பண்ணி சாப்பிடுறாங்க கினோவால. இங்க சவுத் ஆப்பிரிக்கா எங்க ஜாஸ்தி கினோவா தான் குக் பண்றேன். அந்த கினோவா யூஸ் பண்ணதே இல்ல. கினோவா மில்லட்ஸ் சேம் தான். அந்த கினோவா வந்து அவங்க உள்ள திணை, இது இங்க உள்ள திணை, அவ்வளவுதான். அது கிரீம் கலர்ல எல்லோவா வலுவலுன்னு இருக்குல்ல. ஓகே, ஆமா ஆமா. இது வந்து இங்க நார்மல் திணை வந்து எல்லோ கலர்ல இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இது வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு விளையாடுறதுனால இது நம்ம திணைன்னு சொல்றோம். அவங்க வந்து கினோவான்னு சொல்லுவாங்க. அதுதான் மில்லட். கினோவா இஸ் ஆல்சோ மில்லட் ஒன்லி. அது சவுத் ஆப்பிரிக்கால எங்க விளையுதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் a foreign இது. ஆமா, அதுதான் டிஃபரன்ஸ். இதெல்லாம் நைட்டு கூட நீங்க வந்து ராகில மிக்ஸ் பண்ணிட்டு உடனே கொஞ்சம் தயிர் போட்டு ராகி தோசை மாதிரி சாப்பிட்டோம். அதை ஃபர்மெண்ட் பண்ணி அரைச்சி அந்த மாவில் அந்த மாதிரி சாப்பிட்றது பயில ராகி கம்பெல்லாம். ராகி ஆல்சோ மில்லட் தான். ராகி பாஜ்ரா ஜோவல் எல்லாமே மில்லட் தான். யூஸ்வலா நான் வந்து ராகி ஜஸ்ட் அப்படி பாயில் பண்ணி அதுல தாளிச்சு கொட்டி மோர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி. பாயில் பண்றதை விட நீங்க நைட்டு சோப் பண்ணிடணும். ராகி பவுடர், ராகி பவுடர். அல்லது நம்ம என்ன பண்ணுவோம்னா நாங்க இங்க ராகி கூழ் பண்றோம். ராகி ஓவர் நைட் சோப் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில அரைச்சிட்டு கிண்டுவோம். கிண்டிட்டு அதிலே நம்ம கோடமில்ல ட்ரைஸே போட்டு கிண்டிட்டு அதுல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் ஆனதுக்கு அப்புறம் ஆற வச்சிருவோம். ஓகே, அதுல ஒரு 2 கலந்து எடுத்து போட்டு கொஞ்சம் தயிர் போட்டு தண்ணி போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிருவோம். அரைச்சிட்டா அதுல வந்து உங்களுக்கு வந்து ராகி கூழ் அது உங்களுக்கு அந்த மாதிரி கூட பிடிக்கலாம். மோஸ்ட்லி உப்மா பெட்டர். காலேஜ்ல இருக்கிறது ஐ யூஸ் டு ஆர்டர் ராகி. we used to talk. ஈவன் என்னோட நம்பரே இருக்குது. உங்க நம்பர் நான் வச்சுக்க வீணை காயத்ரினே போட்டு வச்சுக்கேன். உங்க நம்பரும் இருக்கு. நீங்க வந்து you know that it is the my place. I didn't know. I was surprised actually. So as soon as you entered I saw வீணை காயத்ரி மேம் மாதிரியே இருக்குதே அப்படியே யோசிச்சேன் நான். So I'm glad I came here. It's also a nice place to sit and eat actually. So I'll come often. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாங்க. ஒரு வெஜிடபிள் கூட்டாவோ பொரியலாவோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு இட்லி சாப்பிட்டு மாவு சத்து சாப்பிட்டு குளுக்கோஸ் இன்க்ரீஸ் பண்ணும்ல, அது குறைக்கும். ஆமா. ஸோ ஆல்வேஸ் கம்பைன் வித் வெஜிடபிள். ஆமா, ஏன்னா அதுவும் நார் சத்துள்ள வெஜிடபிள்ஸ். ஆமா, ஃபைபர்ஸ். அது சக்கரை ரொம்ப நான் வேறு சாலட் கூட பண்ணிடுவேன். இப்போ நான் போக மாட்டேங்குது, கட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் சக்கரை விழிக்குள்ள கூட நம்ம வந்து நீங்க ஒரு நேரத்துக்கு மீன் சாப்பிடுவீங்க, மத்தியானம் ஒரு நேரம் சாப்பிடுவீங்க. முடிச்சுன்னா அந்த ஒரு நாள் குக்கும்பர் சைட் பண்றீங்களா, இன்னொரு நாள் அது கொஞ்சம் கட் பண்ணுங்க. கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில எடுத்து இட்லி போட்டு பண்ணி வச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அது மேல கொஞ்சம் மாதுளம்பழம், கொஞ்சம் மாதுளம்பழம் போடலாம். அது மேல மாதுளம்பழம் கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சக்கரை விழிக்கு சாலட் ஸ்வீட் பர்பஸ். நான் எப்போ அப்படி ட்ரை பண்ணதே இல்லை. நான் பண்ணுவேன். நீங்க வந்து அதை வந்து நல்ல ஜலம் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. மீன் இந்த சோரி போட்டா வேணா நான் இதுக்கு 2 கப் கட்டிடுவேன். அது வந்து சாப்பிடணும். அதான் இந்த பவுல்ல சக்கரவள்ளி கிழங்கு எந்த சேலடாவும் மேக் ஷூர் இதுல வந்து 3 அட்லீஸ்ட் இதுக்கு 2. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட நம்ம மீதி சேலட் சாப்பிடலாம். ஆமா, கரெக்ட். அதனாலதான் நம்ம வெயிட் எனக்கு கொஞ்சம் சுகர் பிபி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ்ல. ஸோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் வெயிட் போறேங்க அப்படியே. அது சுகருக்கு பெஸ்ட் மில்லட். அப்புறம் வாக்கிங் போனோம். அப்புறம் நம்ம காலை வந்து இப்படி பண்ணிட்டே இருக்கோம். அந்த சுகருக்கு இப்படி பண்ணிட்டு எப்படி ஃப்ரீயா பேசிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணேன்னா ஃப்ரீயா சுகர் லெவல்ஸ் கம்மியாகும். இப்படி இது வந்து காஃப்ஸ். அப்புறம் கொஞ்சம் கன்வியஸா பண்ணி கால் வலி திரும்ப விட்டுருவோம்.
ஆமா அது மாதிரி சாப்பிட்டு முடிச்சு உடனே தண்ணி குடிக்காம ஒரு சாப்பிட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்க ஒரு கப் தண்ணி குடிச்சிட்டாலும் சுகர் வந்து கம்மி. ஓகே. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் செய்யணும். அதுதான் அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். அது பெட்டர். ஆகாஷ் அந்த மிக்ஸ் இது வந்து அந்த அந்த மிக்ஸ் டப்பா காமிச்சங்க அந்த அந்த இப்ப நான் காமிக்கிறேன். சாப்பிட்டு பாருங்க நீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாருங்க. ஓ அடை ஓகே. என்னோட ஃபேவரட் இதுதான். இது வந்து இப்ப நம்ம இப்படி இருக்கு. இப்ப நல்லா இருக்குல்ல. இதே மிக்ஸ் தான் 1.25 டம்ளர் தண்ணி போட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தேங்காய் எதை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். ஆசிட்டிஸ் கூட இப்ப நான் வந்து உங்களுக்கு இப்போ பாசிப்பருப்பு சட்னி கொடுத்துக்கிறேன். அடை வந்து பிடிக்காது. இதை வந்து நீங்க இந்த சட்னி வச்சு கூட சாப்பிடலாம். அது அப்படியே கூட சாப்பிடலாம். இல்ல அப்படியே கூட சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பா இருக்கு. நீங்க வந்து அப்போ 1க்கு 1.25 தண்ணியே போட்டு ஓகே. I'll also this salad. I'll taste it.